கவுண்டம்பாளையம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட கடும் போட்டி நிலவுவதாக தெரிகிறது. எனினும் பெரும்பாலும் அதிமுகவில் இருந்து வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி அவர்கள் அல்லது அவரது மகன் அசோக் பாபு ஆறுகுட்டி அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது. அதேவேளையில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வந்த மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தியம் சீட்டு பெற முயற்சி செய்வதாக தெரிகிறது. அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர்.ஜி. அருண்குமார் அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுவார் என கட்சி சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். தமிழ்ப்பாதை நேயர்களுக்கு வணக்கம். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதியும் அதிமுக கூட்டணி வசமுள்ள நிலையில் 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும், யார் வேட்பாளராக இருப்பார்கள் என பார்க்கலாம். சிங்காநல்லூர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் என தெரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் புதுமுகம் நேருஜி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். சூலூர் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சார்பில் வி.எம்.சி. மனோகரன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அவர்கள் அல்லது நாம் தமிழரில் இருந்து வந்த பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது. நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கறிஞர் விஜயராகவன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் சண்முக சுந்தரம் அவர்கள் அல்லது கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மய்யம் சார்பில் தங்கவேல் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது. அதிமுக கூட்டணி சார்பில் கூட்டணி கட்சியான பாஜக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார். நாம் தமிழர் கட்சி சார்பில் புதுமுகம் பேரறிவாளன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். கோவை வடக்கு தொகுதியில் திமுக சார்பில் மீனாலோகு அவர்கள் அல்லது மக்கள் நீதி மய்யத்தில் இருந்து வந்த டாக்டர் மகேந்திரன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது. அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் அல்லது கூட்டணி கட்சியான பாஜக சார்பில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடவும் வாய்ப்புள்ளது. நாம் தமிழர் சார்பில் புதுமுக வேட்பாளர் களம் இறங்க வாய்ப்புள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இங்கு போட்டியிடக்கள ஆய்வு நடத்தி வருவதாக தெரிகிறது. தொண்டாமுத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் தொண்டாமுத்தூர் ரவி அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது. அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி அவர்கள் போட்டியிடுவார். நாம் தமிழர் கட்சி சார்பில் ரஜபு நிஷா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். பொள்ளாச்சி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் அதன் கூட்டணி கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நித்தியானந்தம் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார். நாம் தமிழர் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். வால்பாறை தொகுதியில் திமுக சார்பில் புதுமுக வேட்பாளர் அல்லது கூட்டணியில் உள்ள அருந்ததியர் அமைப்புக்கு ஒதுக்க வாய்ப்புள்ளது. அதிமுகவின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் காலமான நிலையில்
புதுமுக வேட்பாளர் களம் இறங்குவார் என தெரிகிறது. நாம் தமிழர் சார்பில் புதுமுக வேட்பாளர் களம் இறங்க வாய்ப்புள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். கிணத்துக்கடவு தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் குறிச்சி பிரபாகரன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் வசந்தராஜன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது. நாம் தமிழர் சார்பில் புதுமுக வேட்பாளர் போட்டியிட வாய்ப்புள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் போட்டியிட வாய்ப்புள்ளது. மேட்டுப்பாளையம் தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் டி.ஆர். சண்முக சுந்தரம் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது. அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார். நாம் தமிழர் சார்பில் புதுமுக வேட்பாளர் களம் இறங்க வாய்ப்புள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்.